இஸ்லாத்தின் பெயரால் வட்டிகள் இன்றைக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாமிய பேங்க் என்று சொல்லிக்கொண்டு, இஸ்லாமிய கடன் திட்டம் என்று சொல்லிக்கொண்டு, இஸ்லாமிய வங்கி முறை என்று சொல்லிக்கொண்டு ஏகப்பட்ட வட்டிகளும் ஏகப்பட்ட ஏமாற்றுகளும் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு பேங்குக்கு போறீங்க, இலங்கையில் இருக்கின்ற அரசாங்க பேங்குகள் அல்லது பிரைவேட் பேங்குகளுக்கு நீங்கள் போனால் ஒரு 10 லட்சம் சல்லியை நீங்க பேங்க்ல டிபாசிட் பண்ணினா மாதம் இவ்வளவு வட்டி வரும். என்ன செய்வான் அவன்? மாதம் வட்டியை போடுவான். இதே 10 லட்சத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒரு இஸ்லாமிய பேங்க்ல நீங்க போட்டீங்கன்னா அவங்க சொல்றது என்ன? நம்ம உங்களுக்கு மாசத்துக்கு இவ்வளவு லாபம் தருவோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, லாபம் தருவது என்றால் என்னுடைய பொருளை வைத்து, என்னுடைய பொருளாதாரத்தை வைத்து என்ன பிசினஸ் பண்ணுகிறீர்கள், எங்கே முதலீடு செய்திருக்கிறீர்கள் என்று இஸ்லாமிய பேங்குகள்ல கேட்டா முதலீடு செய்யறதுக்கு இடத்தை காணும். எங்கடா வாப்பா முதலீடு செஞ்சீங்க? எங்கேயும் முதலீடு செய்யல. நீங்க பேங்க்ல போடுற சல்லியை எடுத்து 10 பேருக்கு கடன் பிச்சை கொடுக்கிறது, கடனை கொடுத்துட்டு அவனுக்கிட்ட என்ன செய்யறது? ஒரு கணக்கு லாபத்தை எடுத்து உங்களுக்கு லாபம் போடுறது. இதைத்தான் வட்டி பேங்க் செய்து, அதுக்கு பேரு ரிபா, அதுக்கு பேரு இன்ட்ரெஸ்ட். இஸ்லாமிய பேங்க் அதுக்கு முராபஹான்னு பேர் வச்சிருக்குது. அன்பாண்டவர்களே, பெயர்கள் வித்தியாசமாவினாலும் வடிவம் வட்டி என்றால் அது வட்டிதான். நீங்க ஒரு பேங்க்ல கரண்ட் அக்கவுண்ட் வச்சிருக்கிறீங்க, ஒரு செக் ஒருத்தருக்கு எழுதி கொடுக்குறீங்க. எப்படி? நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அந்த செக் பாஸ் ஆகணும். ஒரு பேங்க்ல கொண்டு போய் அந்த செக்கை கொடுக்குறீங்க. செக்கு தந்தவர் அக்கவுண்ட்ல சல்லி இல்லைன்னு சொன்னா செக் கேன்சல் ஆகும். பேங்க்குக்கு நீங்க என்ன செய்யணும்? 2500 ரூபாய் சல்லி கட்டணும். அன்பார்ந்தவர்களே, எதுக்கு இந்த சல்லி? இதையே நீங்க இஸ்லாமிய பேங்க்குக்கு போனாலும் 3000 ரூபாய் கட்டணும். அன்பார்ந்தவர்களே, எனக்கு தர வேண்டிய செக்கு ரிட்டர்ன் ஆவினா பேங்க்குக்கு என்ன நஷ்டம் இருக்குது? அன்பாண்டவர்களே, வட்டி பேங்க்ல 2500 ரூபாய் வெட்டினா இஸ்லாமிய பேங்குகள்ல 3000 ரூபாய் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பாண்டவர்களே, உங்களுக்கு ஒரு வாகனம் வாங்கணும், உங்களுக்கு ஒரு காணி வாங்கணும், உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும், உங்களிடத்தில் இருப்பது அரைவாசி பணம் தான். 30 லட்சம் பெறுமதியான வாகனத்துக்கு உங்களோட கையில இருக்கிறது 15 லட்சம். உங்களுக்கு வாகனம் வேணும்னா நீங்க என்ன செய்வீங்க? நேரா ஒரு வாகன சேலுக்கு போய் கடன் தரையிலுமாண்டு கேட்பீங்க. அப்படித்தானே? வாகனம் வாங்கணும்னா வாகன சேலுக்கு தான் போவீங்க. வாகனம் வாங்கணும்னா ஏன் பேங்குக்கு போறீங்க? நீங்க இஸ்லாமிய பேங்குக்கு போறீங்க. எதுக்கு தெரியுமா? வாகனம் வாங்குறதுக்கு இல்ல. பேங்க்ன்றது பிசினஸ் இடம் அல்ல, அது பொருளாதார கொடுக்கல் வாங்கலுக்கான இடம். அங்க நீங்க போறது, எங்களுக்கிட்ட 30 லட்சம் வாகனம் வாங்கணும், 15 லட்சம் தான் கையில இருக்குது, இன்னொரு 15 லட்சம் தரையிலுமான்னு கேட்கிறீங்க. அவன் 15 லட்சத்தை சல்லியா தந்தா லாபம் எடுக்க இயலாது. அதுக்கு அவன் போட்ட இஸ்லாமிய திட்டம் என்ன தெரியுமா? நம்ம 15 லட்சம் கடன் தர மாட்டோம். உங்களுக்கு விருப்பமான வாகனத்தை சொல்லுங்க, உங்களோட சல்லியை போட்டு உங்களோட பேர்ல வாகனத்தை வாங்கி உங்களுக்கே நாங்க விற்போம். எப்படி ஏமாத்து? எப்படி ஜில்மாறு? இஸ்லாத்தின் பெயரால் வட்டியை ஹலாலாக்குகிற கலாச்சாரம், இஸ்லாத்தின் பெயரால் ஏமாற்றை ஹலாலாக்குகிற கலாச்சாரம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் யூதர்களை சபிப்பானாக, அல்லாஹ் யூதர்களை சபிப்பானாக. சபித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு கொழுப்பு ஹராமாக்கப்பட்டது, தனி கொழுப்பு ஹராமாக்கப்பட்டது. இறைச்சிகளோடு ஒட்டி இருக்கின்ற கொழுப்பு மட்டும்தான் அவர்களுக்கு ஹலால். என்ன தெரியுமா செஞ்சாங்க? கொழுப்பு ஹராம் தானே, கொழுப்பை உருக்கினாங்க. கொழுப்பை உருக்கினா என்ன? எண்ணெயை வித்து சம்பாதிச்சாங்க. அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக தந்திரம் பண்ணிய இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் ரசூலுல்லாஹ் பதுவா செஞ்சாங்க. அன்பார்ந்தவர்களே, தெளிவான வட்டி ஹராம், தெளிவான ஏமாற்று ஹராம். அதையெல்லாம் வைத்துக்கொண்டு அதற்கு முராபஹா என்றும் அதற்கு என்னென்னவோ இஸ்லாமிய பெயர்களை வைத்து
ஹலாலாக்க துடிக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் அல்லாஹுவை பயந்து இஸ்லாத்தின் பெயரால் எப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள் புகுந்திருக்கிறது என்பதை இனம் கண்டுகொண்டு அப்படிப்பட்ட விடயங்களிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டு இந்த உலகத்தில் குர்ஆனும் சுன்னாவும் எதை இஸ்லாம் என்று சொல்கிறதோ அதை எடுத்து நடப்போம். எதை ஹராம், எது பித்அத், எது பாவமானது, எது ஷிர்கானது என்று சொல்லி இருக்கிறதோ அவைகளிலிருந்து ஒதுங்குவதோடு எதிலெல்லாம் சந்தேகம் இருக்குமோ, ஹராமா ஹலாலா சந்தேகமா, விட்டு ஒதுங்குவோம். அதனூடாக உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து அதே இஸ்லாத்தில் மரணித்து மறுமை நாளையில் சுவனவாசிகள் என்ற பட்டியலில் இடம் பிடித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்